நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ அவளை சொந்தமாக்கிக்கிட்டுனா எனக்கு அது சந்தோஷம் தான்டா. நீங்களே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு மல்லிகா மகாராணிய வேண்டான்னு சொல்ல போறேன்? அதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டாலும் சரி, பாடுபட்டாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அடியும் உதவியும் நீங்க கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. இந்த முறை அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுடா. மல்லிகா உனக்கே சொந்தமாகிடுவாடா. இந்த பாரு, அற்புத சக்தி உள்ள திருநீர். மந்திர சக்தி உள்ள கயிறை கட்டிட்டு அதுக்கு வாங்கின அடியே இன்னும் ஆறல. இது அது மாதிரி இல்லடா. நீ இதை எடுத்துக்கிட்டு மல்லிகாவோட அறைக்கு நேர போ. அவளை பார்த்ததும் இந்த பொடியை எடுத்து அவன் முகத்துல தூவிடும். அந்த நிமிஷமே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவான். அவளை கட்டுல படுக்க வச்சு நீயும் பக்கத்திலேயே படுத்துடு. என்ன சொல்றீங்க? அப்புறம் நீயும் அங்கேயே படுத்து நல்லா தூங்கிடு. மல்லிகா மகாராணி பக்கத்துல இருந்தா எப்படி எனக்கு தூக்கம் வரும்? ஏய், தூங்கணும்டா. பக்கத்துல இருந்துதான் நீ தூங்கணும். அப்பதானே நாங்க எல்லாரும் சேர்ந்து காலையில உங்களை எழுப்ப முடியும். நீயும் அவ்வளவு ஒன்னா இருந்தது நிரூபிச்சாதானே மல்லிகா உனக்கு கட்டி வைக்க முடியும். அந்த திருநூறை என்கிட்ட கொடுங்க. இந்த திருநீரை நெஞ்சோட வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தான் நீ மல்லிகா அறைக்குள்ள போகணும். இந்த திருநீரை நெஞ்சோட வச்சுக்கிட்டு மல்லிகா மகாராணி அறைக்கு போகணும், அவ்வளவுதானே? கொடுங்க. அவ்வளவுதான். அறைக்கு பக்கத்துல போனதும் கதவை தட்டணும். அப்போ மல்லிகா கதவை திறப்பா. அவளை பார்த்த உடனே இந்த திருநீரை அவன் முகத்துல தூவிடு. இந்த ராதா அதை நிச்சயம் செய்வான். கொடுங்க. கடவுளே, கண்ணை மூடிக்கிட்டு போறேன், நீதான் வழி காட்டணும். வழி மாறிடுச்சா? தோண வச்சது இங்க. இது கதவா? ஜன்னலா? இதான் மல்லிகா மகாராணி அறையா? ஜன்னலா இதுவும்? கதவு. இதான் மல்லிகா மகாராணியோட அறை. இந்த திருநூறு பயங்கர சக்தியா இருக்கு. கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு என்ன. இனிமே அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. திருநூறு என்னை கூட்டிக்கிட்டு போயிடும். பெரிய சக்தி வாய்ந்த திருநூறு. கதவு. மல்லிகா மகாராணி இதுலதான் இருக்காங்களா? மகாராணி தான் இது. இப்ப இந்த திருநூறு எடுத்து முகத்துல போனோம். மகாராணி, மகாராணி. ஐயோ, திருநீர் வேலை செய்யுது. மந்திர சக்தி உள்ள திருநீர். இல்ல, மகேஸ்வரி அம்மா குளிச்சு முடிச்சு வர்றதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன விஷயம்? உங்க செல்ல பொண்ணு மல்லிகாவோட நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல நடத்தையும் நேர்ல காட்டலாம்னு. மல்லிகாவை பத்தி குறை சொல்றதுக்காக தான் 3 பேரும் ஒண்ணு கூடி வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். தெளிவா சொல்றது என்ன? அத நேர்லயும் காட்டுறோம். அது போதுமா?
என்ன காட்ட போறீங்க? மல்லிகா கூட சேர்ந்து ராதாகிருஷ்ண தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்படி வெக்கங்கட்டத்தனமா பேசாதீங்க. உங்க புத்தி அப்படி இருக்கலாம், ஆனா அவ அப்படி இல்ல. தேவையில்லாம மத்த ஆம்பளைங்க கிட்ட பேசுற பழக்கம் கூட மல்லிகாக்கு இல்ல. உறுதியா சொல்றீங்களா? உனக்கும் மல்லிகாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியுமே பார்த்திபா. அந்த அப்பாவி பொண்ணை இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதுக்காக இந்த துரோகிங்க கூட ஒண்ணு சேர்ந்து அவ மேல பழிய போடுறியா? அந்த ஒழுக்கங்கட்டவளை பத்தி பேசும்போது வார்த்தைய ஜாக்கிரதையா பேசணும் மகேஸ்வரியம்மா, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்க சொல்றதுனால ஒண்ணும் மல்லிகா ஒழுக்கம் கெட்டவள் ஆயிட மாட்டா. நாங்க ஒண்ணும் சும்மா சொல்லல, கண்ணால பாத்துட்டு தான் சொல்றோம். அதானே. நேத்து ராத்திரி ஏதோ சத்தம் கேட்டு வந்து பார்த்தப்போ ராதா மல்லிகா அறைக்கு பதுங்கி பதுங்கி போறத நான் பார்த்தேன். மல்லிகா வந்து கதவை திறந்தது ராதா உள்ள போயிட்டான். அப்பவே உங்களுக்கு வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதுதானே? வேண்டியவங்க இங்க இருந்தா தானே நான் சொல்ல முடியும். சின்ன மகாராஜா படை வீரர்களை பார்க்க ராத்திரி போய் காலையில தான் வந்தாரு. இத பத்தி ஏதோதோ பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மகேஸ்வரியம்மா, உங்களுக்கு நேரடியாவே நான் காட்டுறேன். பார்த்திபா வா போலாம். மல்லிகா, மல்லிகா, ஏய் மல்லிகா, மல்லிகா. கடவுள மிதந்துகிட்டு இருப்பா போல இருக்கு. பார்த்திபா கதவை உடைச்சிடு. உன்னை என்ன பண்ற பார். இவ எங்க போனா? எங்கதானே? மல்லிகா, மல்லிகா, ஏய். மல்லிகாவும் ராதாகிருஷ்ணனும் எங்க? நீங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்களே, மல்லிகாவோட அறையில ராதாகிருஷ்ணன் போனத எங்க? அவன் திருடன். விடியறதுக்கு முன்னாலேயே அவனோட அறையில தூங்க போயிருப்பான். நான் போய் அவனை பாக்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம போட்ட கணக்கு எல்லாமே தப்பா போயிடுச்சே பார்த்திபா. உண்மைதான் மாமா. சும்மா வாதத்துக்கு வேணா நம்ம சொல்லலாம். விடியறதுக்கு முன்னாடி ராதாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டானோ இல்ல ஊரை விட்டு போயிட்டானோ சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? நேர்மையா இருக்கிறவங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். அந்த உண்மையத்தான் நான் சொன்னேன். தெரியாம கூட அவ எந்த ஒரு தவறுக்கும் துணை போக மாட்டான்னு சொன்னேன். பல விஷயங்களை இதுல விசாரிக்க வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் எது உண்மைன்னு. மகாராஜா, எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், ராதாவை காணோம். அப்ப அவன் எங்க போயிருப்பா? ஒருத்தர் பிரிய முடியாம இந்த தேசத்தை விட்டு போயிட்டாங்களோ என்னவோ. மல்லிகா கோயிலுக்கு போயிருக்கான்ல நீங்க சொன்னீங்க. சந்தேகமா இருந்தா கோயிலுக்கு போய் நீங்களே நேரா பாத்துட்டு வாங்க. ரகசியமா ராதாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனது தாலி கட்டி கல்யாணம் பண்றதா இருக்கும். யாருக்கு தெரியும்? மாமா, நான் இப்பவே கோயிலுக்கு போய் பார்க்க போறேன். அவங்க 2 பேரும் அங்க ஒன்னா இருந்தாங்கன்னா கோயில் நடையில வச்சு அவங்க 2 பேர் கதையும் முடிக்கிறேன். அந்த மானங்கட்டவளோட தலைய நான் வெட்டி கொண்டு வரேன் இந்த அம்மா கிட்ட காமிக்கிறதுக்கு. பார்த்திபா கொஞ்சம் நில்லு. மல்லிகாவும் ராதாகிருஷ்ணனும் கோயில இருந்தா அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடு. நீ நேர போக வேண்டாம். எப்படி போறதுன்னு நான் சொல்றேன். வா. மகேஸ்வரி அம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. நான் சொல்றது உண்மை. தைரியமா போங்க.
பார்த்திபா, என்ன? ராதாகிருஷ்ணன் நல்லவ இல்லங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அப்படிப்பட்ட ஒரு கெட்டவனை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கிறவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கணும். அவனை இங்க கூட்டிட்டு வரும்போது எனக்கு தெரியாம போயிடுச்சு மல்லிகாங்கிற ஒரு உத்தமி இங்க இருக்கான்னு. மல்லிகாவை பத்தி நீங்க பேசாதீங்க. கல்யாணமே பண்ணிக்காத இன்னொரு பொண்ணு கூட இங்க இருக்காள்ல. நாம அவளை பத்தியும் யோசிக்கணும்ல. உங்க பொண்ணாச்சே. என் பொண்ண பாத்துக்க எனக்கு தெரியும். ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு கெட்டவன் இங்க இருக்கிறப்போ உங்களோட கணக்கு தப்பாக வாய்ப்பு இருக்கு. ரேணுகா ராதாவோட முறை பொண்ணு தானே? ஏய், அனாவசியமா பேசாத. அனாவசியமா பேசல, என் சந்தேகத்தை சொன்னேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ராதா ரேணுகா அறையில இருக்கானான்னு சோதனை போடணும்னு சொல்றேன். கடவுளே, ஏய், வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன், எட்டி புதைச்சேன்னு வச்சுக்க. இப்போ நீ இந்த நாட்டை ஆள்றவன், நான் இந்த நாட்டோட பிரஜை. ஒரு பிரஜைங்கிற முறையில நான் என்னோட புகார உன்கிட்ட சொல்றேன். ரேணுகா மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்னோட சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற உன் கடமைங்கிறத மறந்துடாத. சந்தேகம் மட்டும் பொய்யா இருந்தா ஒண்ணும் தெரியாத ஒரு பொண்ணை அவமானப்படுத்தினதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அத மறந்துடாதீங்க, ஜாக்கிரதை. அதுக்கான அதிகாரம் பார்த்திபனுக்கு இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்திபா, கிளம்பு. ரேணுகாவோட அறைய நீயே சோதனை போட்டு பாரு. வாயம் கூட. ரேணுகா, 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 கதவை மோதி தர. அம்மாடி, ரேணுகா, ஏய், எழுந்து. உன்னை வீட்டுல இருந்து எனக்கு துரோகம் பண்ணியா? எழுந்து. கொல்லாம விட மாட்டேன். ஏய், எழுந்து, போடா. இனிமே நான் உன்னை இங்க பார்த்தேன், உன்னை உயிரோட விட மாட்டேன். எழுந்து போடா. போடா, போடா. என்னடி இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. சின்ன மகாராஜா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. பகவானே, படைப்புக்கு மூல காரணமா இருக்கிற வைகுண்டநாதா, நாராயணா, தர்மமூர்த்தி, நான் அறிவில்லாம தவறுதலா உன்னை பத்தி பேசின எல்லா விஷயங்களையும் மன்னிச்சு அருள் புரியணும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பகவானே கிருஷ்ணா, அருள் புரியணும். கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. மேல்சாந்தி சுவாமி, என் கூட ஒரு பையன் வந்திருந்தா. ஆமா, வேலு, நான் பாத்திருக்கேன். நான் கோவில சுத்தி வந்தப்போ திடீர்னு அவன் காணாம போயிட்டான். சின்ன பையன் இல்லையா, குறும்புத்தனமா எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். எங்கேயாவது அவன் இருக்கானோ? அதோ அங்கதான் இருக்கா. வேலு, என் கூட வந்துட்டு என்கிட்ட சொல்லாம நீ எங்க போன? நான் இங்கதான் இருந்தேன்க்கா. ஆனா நான் வந்து பார்த்தப்போ நீ இங்க இல்லையே. அது நான் இருக்க இடத்துல நீங்க தேடலக்கா. ஏய், நிறுத்து. எதிர்த்து பேசாத. கூட வந்தா மட்டும் போதாது, எப்பவும் துணையா என் கூடயே இருக்கணும்.
அது என்னால எப்பவும் உங்க கூட இருக்க முடியாதுக்கா. ஏன் இருக்க முடியாது? நீ அங்க இங்கன்னு ஓடாம இருந்தா அதுவே போதும். கோயில்ல அப்படி இருக்கலாம், ஆனா அரண்மனையில அரண்மனையிலயும் அப்படியே இருக்கலாம். அத நீங்க சொன்னா மட்டும் போதுமா? சின்ன மகாராஜாவும் பெரியவரும் என்ன சொன்னாங்க? என்ன அரண்மனையிலயும் வேற எங்கேயாவது பார்த்தா அந்த நிமிஷமே என் கால் ரெண்டையும் உடைச்சு தூக்கி எறிவன் தானே. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த கோயிலே எங்கேயாவது தங்கிக்குவேன்க்கா. எப்படி வாழ முடியும்? சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்ல. அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் இந்த கோயில் நடையில கொண்டு வந்து விப்பேன். சாப்பாட்டுக்கான காசு அதுலயே எனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மேல் சாந்தி கிட்ட கேட்டா பிரசாதமும் கிடைக்கும். அது போதாதா? போதாத. சன்னியாசினி அம்மா என்ன பாத்துக்கிறதுக்காக உன்னை என் கூட இருக்க சொன்னாங்க. அதே மாதிரி உன்னை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. உங்களுக்கு அதுக்கான மனசு இருக்கு. இருந்தாலும் அரண்மனையில இருக்கவங்களுக்கு அந்த மனசு இல்லாத போது என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு வேலு. கவலைப்படாதீங்க, நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். இப்ப நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரவா? தைரியமா போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்போ மகாதேவா ஸ்ரீகண்டேஸ்வரா பரபிரம்ம மூர்த்தி, சம்ஹாரம் செஞ்சு எங்க ஜென்ம பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணிய நிறைஞ்ச மறு ஜென்மத்தை எங்களுக்கு கொடுக்கிற மோட்ச சக்தியம் தானே நீ. பரமேஸ்வரா, ஒரு கலைஞனா இருந்தும் கூட எனக்கு அந்த விஷயம் புரியாம போயிடுச்சு. எல்லா நிறங்களும் ஒரே பிரகாசத்துல குடிக்கொள்ளுது அப்படிங்கிற உண்மைய, நம்பிக்கையும் ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் வெவ்வேறா இருந்தாலும் எல்லாமும் ஒன்னா சேருது ஒரே உண்மையான அந்த பரம்பொருள் தான் இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஹரியும் ஹரனும் சக்தியும் எல்லாமே வெவ்வேறு உருவத்தில் இருக்கிற ஒரே சக்திகள் தான். குற்றத்தை உணர்ந்து கண்ணீரோட வேண்டிக்கிற ஜென்ம விமோச்சனத்தை எனக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சம்போ மகாதேவா. வணக்கம் சிதம்பரம் ஐயா. நீங்களா? மகாராஜாவும் மகாராணியும் விரதத்தை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு இங்கிருந்து புறப்படுறாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தீங்களா? குழந்தைக்கு மணிமாலை செஞ்சு கொடுத்தீங்களே, அதுக்கு நன்றி சொல்றதுக்காகவும் தான். நீங்க செஞ்சு கொடுத்த மணிமாலையில சிவன் விஷ்ணு 2 பேருடைய அனுகிரகம் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதப்படி? முத்திரையில ஒரு பக்கத்துல உமா மகேஸ்வரியோட உருவமும் இன்னொரு பக்கத்துல மகாவிஷ்ணுவோட உருவத்தையும் பதிச்சு என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிருக்கீங்க. இல்லையே, உமா மகேஸ்வரி உருவம் இல்லாத மகாவிஷ்ணுவோட உருவத்தை நான் இதுல பதிக்கல. அதுல இருந்ததே. உங்க சந்தேகம் தீரணும்னா இதோ இந்த முத்திரையை கொஞ்சம் பாருங்க.